கதை சொல்றப்ப சில நேரத்துல பெரிய சில ஷார்ட்டா சொல்லிடுவாரு. அப்படி 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 சொல்லி முடிச்சாரு. இந்த கேட்ட இதை இங்க வரைக்கும் சொல்லிடுவாரு. அந்த எடுக்கிறப்ப ஒரு 10 ஆர்டிஸ்ட் உள்ள வந்து நிக்கிற ஒரு ஷூட் பண்றது அதெல்லாம் வந்து எல்லாருமே அவரே அந்த ஓடி 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 பண்ணி காட்டுவார். கேமரா இங்க உள்ளவா உள்ளவா நீ ஸ்லோ பஸ் நீ உள்ள லாங்ல இருந்து பார்த்தோம்னா மாமா சொல்ல அவ்வளவு அழகா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்து நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வெட்டுவேன்ல, அந்த அதே சீன்ல நான் ஒரு சாதம் நடந்து போய் வெட்ட போறேன்னு அவர் பண்ணிக்கூட 10 மடங்கு வேகத்துல பண்றாரு. ஏன்னா அந்த சீன் அப்படி இருந்தாதான் நீங்க ஸ்டேஷன்ல போறீங்க, நீங்க போய் நிதானமா போய் வெட்ட முடியாது. ஏன்னா போலீஸ்காரன் எல்லாரும் அவங்க உஷாராயிட்டாங்கன்னா உங்களை காலி பண்றாங்க. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் ஆயுதம் இருக்கு. போறவங்க பரபரன்னு சார்ஜ் எடுத்துணும். இதுதான் அதுக்கு உண்டான. அப்பதான் அந்த சீனோட டென்ஷன் அதிகப்படுத்துது. அதான் ஒரு சீன்ல இருக்கிற இந்த விஷயத்த எதை எப்படி சொல்லணும், எதை அமைதியா சொல்லணும், எதை பரபரன்னு சொல்லணும், அதுக்கு உண்டான மீட்டர் என்னங்கிறது அவர் மைண்ட்ல ஒன்று இருக்கும். அதை அவர் ஸ்டேஜிங் பண்ணி பார்க்கும்போது புரிஞ்சிடும். ஓ இதைத்தான் இவர் வந்து சொல்ல வராரோ, இதான் இதோட மூடோ அப்படின்னு. நான் ஒரு சீன் எனக்கு இஷ்யூஸாக இருக்குன்னா அவர் டைலாக் படிச்சுட்டு போயிட்டு நான் ஒரு ஃப்ரெண்டை போல நான் டெலிவரி பண்ணுறேன். பார்த்தா அவர் வந்து சொல்கிறாரு, இந்த இடத்துல நீங்கள் குழந்தைய போல பண்ணிடுங்க, அவர் உங்களுக்கு தகப்ப மாதிரி வச்சுக்கோங்க அப்படி பண்ணும்போது அப்போ டோட்டலாக எமோஷனாக மாறுது. அப்போ ஒரு சீன் எழுதுனதுக்கு அதோட பர்பஸ் என்னன்னு தெரியுது. அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது பார்க்குற நமக்கு வந்து நேராக இருந்து பார்க்குறோம்ல. நீங்கள் வந்து ஃபைனல் ப்ராடக்ட் பார்க்குறீங்களே. இப்போ நாங்கள் பேப்பரை படிக்கும்போது எங்களுக்கு மைண்டில் ஒரு விஷுவல் இருக்கும், இப்படி பண்ணுவார் போல இருக்கு. அங்கே போனால் அது டோட்டலாக வேறு அனுபவம் வந்தால் எப்படி இருக்கும், அது உங்களை சர்ப்ரைஸ் பண்ணும்ல.